பழனிசாமின்ற பேருக்கு பக்குவமா சீட்டு எடுத்து பதறாம குடுறா என் சண்முகவடி வேளா. டேய் கிளி மாதிரி வேலடா. கிளி மாதிரியா? அலடா. வந்து சீட்டு எடுத்து குடு. ஏண்டா டேய், இம்புட்டுக்கு அந்த கிளிய பறக்க விடுறதுக்காண்டி ஒரு மனுஷனை கொண்டாந்து பிடிச்சு கூண்டு கடிச்சு பிசினஸ் பண்ற. அக்கிரமத்தின் உச்சக்கட்டத்துக்கு போயிட்டு இருக்கடா நீ. சீட்டடு. சீட்டறா. இருக்குடா உனக்கு. அம்மா கிளி எனக்கு கையால எடுத்துச்சு. வாயால எடு. வாயால? வாயால எடு. இது நல்ல சீட்டா? இது ஐயா கிட்ட திறந்து காமிக்கலாமா? இதனால ஐயா ஒரு தோசமெல்லாம் போயிருமா? சொன்னப்பல ஓவரா ரீட் அடிக்கிற குடு. அண்ணனுக்கு வந்திருக்கிறது. ஏயா முத பிசினஸ் ஆரம்பிக்கலாம் ஜோசியம் கேட்க வந்தா நான் போய் காட்டுறேன் ஒண்ணு. ஐயோ நானே சீட் எடுத்தேன். எடுத்தது அந்த கிளி. உன் குலவரியா அந்த கிளிகிட்ட காமி. என்னடா அது? மேற்கொண்டு வேணா 4 அடி சவுக்கால் அடிச்சுட்டு போடா. அதுக்காண்டி வரையும் போறவன் எல்லாம் ஜாயின் பண்ணி விடாரா? நல்லா இருக்காது. ஏ கிளியே, நீ வெளிய வாடி. ஒரு ரெக்க ரெண்டே வெட்ட. என்கிட்ட தான் ரெக்க இல்ல. கை 2 இருக்குல்ல, அத வெட்ட. நீ ஜோசியமா காத்தோட்டமா வச்சு நிக்கிறடா டேய். இத்தனை நாளா எங்கங்க போனீங்க? ஏங்க கூண்டுல கிளி மாதிரி இருக்கீங்களே, உங்களை இப்படி யாருங்க அடிச்சு வச்சது? பொண்ண பேட. நீங்க 2 பேரும் யாரு? இவன் என் மாப்பிள்ளை ஏகாதேசி. இவனை ஏன் கூண்டுல அரைச்சு வச்ச? முதல்ல கூண்ட திறந்து இவனை ரிலீஸ் பண்ணு. ஓகே, இந்த கிளியை நான் ரிலீஸ் பண்றேன். ஆனா இந்த கிளியை உள்ள வச்சு என்னடா சொல்ற? சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு பேசாம இருக்கடா. என் மாமன் மரியாதை கொடுத்து வாழ்றடா. குறி பார்த்து அடிச்சிட்டேன். இன்னைக்கே ஃபர்ஸ்ட் லைட்.